ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி ஹரி vlogs. ஸோ ரொம்ப நாளாக நானும் ஹரியும் சேர்ந்து கபோர்டை க்ளீன் பண்ணணும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற அந்த பேங்கிள்ஸ் அண்ட் அந்த காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி 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 ஒரு வீக்காக. ஸோ ஃபைனலி இன்னைக்கு வந்து ஹரி இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல, போர் அடிக்குது வீட்டில் தனியாக. ஸோ அதனால ஓகே நானே க்ளீன் பண்ணிடலாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹரிக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கபோர்ட் க்ளீன் பண்ண போறோம். ஓகே, அப்படியே நிறைய விஷயம் பேச போறோம். என்னோட கபோர்டு எவ்வளோ அழகா இருக்கும்னா, அப்படியே வந்து பியூட்டிஃபுல்லா நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ அழகா அடுக்கி வச்சிருப்பேன். அதை நீங்க பார்த்து நீங்களும் கத்துக்கோங்க. ஓகே, பியூட்டிஃபுல்லான கபோர்ட் இப்படிதான் வச்சிருப்பேன். இதுல எது எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாம நான் படுற அவஸ்தை இருக்கே ஒரு வாட்டியும். பிகாஸ் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் தெரியல. ஆனால் எங்கேயாச்சும் இந்த வீக்கெண்ட்ஸில் அந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா தலையை பிச்சுக்கணும்னா இதெல்லாம் எங்கே இருக்குது தேடுறதுக்கே ஒரு ½ ஆயிடும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு டப்பா எடுத்துக்கலாம், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்துட்டு நானும் ஹரியும் எந்த ஒரு வீடியோஸும் எடுக்கல. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் ஒரு சேட் நியூஸ். ஹரியோட டேட் வந்து இறந்துட்டாரு. 2 வீக்ஸ் ஆயின்னு இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ அந்த வீக்கெல்லாம் வந்து அந்த இதுலேயே வந்து ரொம்ப பிஸியாக இருந்தோம். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து லைக் இந்த வீக் வந்துட்டு அவ ஏன் கேட்குறீங்கோ என் கதையா, செம்ம த்ரோட் பெயின் எனக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு ஃபீவர் அப்படின்றது வரவே வராது. பட் நான் எப்போ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணனோ அப்போலேருந்தே எனக்கு பேக் டு பேக் நான் சிக்காயின்னு இருக்கிறேன். ஆமா, அது வந்து நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியே நான் ஒரு 2, 3 டைம்ஸ் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருப்பேன். நான் வந்து சிக்கா இருந்தேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் எனக்கு ஃபீவரே வராது. நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுவேன் ஃபீவர் வரணும். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும். ட்ரிப்ஸ் ஏத்தணும். ட்ரிப்ஸ் ஏத்துனதே இல்ல லைஃப்ல. ட்ரிப்ஸ் ஏத்தணும். அப்போ எல்லாருமே வந்து எல்லாம் கேரிங்கா பார்த்துக்குவாங்கல்ல. ஸோ அது நல்லா இருக்கும். அது எனக்கு பிடிக்கும். அதனால நான் வந்து அப்படி யோசிப்பேன். ஆனா இப்போ பேக் டு பேக் சிக்காயின்னே இருக்கேன். ஐ டோன்ட் நோ வை. அண்ட் மதர் இன் லா அவங்க மதர் இன் லாவோட பிளேஸ்ல வந்துட்டு அது கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவா இருக்கு. ஸோ டைரக்டா அந்த சில் அப்படியே ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அண்ட் அவங்க ஃப்ளோரிங் கூட அந்த கிரானைட் ஃப்ளோரிங்ன்றதுனால கோல்டு ஜாஸ்தி. லைக் கால் எல்லாமே வந்து அப்போ அங்க இருக்கும்போது தெரியல. ஆனா யா அங்க வந்து குளிர் ஜாஸ்தி. அங்கேருந்து வந்த உடனே எனக்கு வந்து ஃபுல்லா ஃபீவரு. அண்ட் ஃபீவர் கூட ஓகே, நான் ஃபீவர் தாங்கிக்குவேன். கோல்டு நான் தாங்கிக்குவேன். பட் எனக்கு இந்த த்ரோட் பெயின் மட்டும் வந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்காதுன்னு இல்ல, வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆப்ஷனே இருக்காது. இப்போ வேலை ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலும் ஃபீவர்னா ஓகே மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிடலாம். கோல்டுனா கூட ஓகே ஒர்க் பண்ணிடலாம். ஆனால் த்ரோட் பெயின் இருந்துச்சுன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது? கால்ஸ் எடுக்கிறதும் கஷ்டம். ஸோ கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் அப்புறம் தான் வந்து நேத்து சும்மாவே ஃபுல் ட்ரை ஓகேவா? அதனால இந்த இது கூட ஸ்வாலோ பண்ண முடியாது. சலைவா கூட ஸ்வாலோ பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர பெயின். ஃபுல் ட்ரையா இருக்கும். சரி ஒரு வாட்டி வந்து கண்ணாடியில வாய தொறந்து பார்த்தேன்னா, அந்த அந்த டான்சில்ஸ் கிட்ட வந்துட்டு ஓ இந்த சைடு இந்த லெஃப்ட் சைட்ல வந்து ஃபுல்லா ஒயிட் பேட்ச் ஆயிட்டு இருந்துச்சு. எனக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு. நான் வந்து சாட் ஜிபிடி கிட்ட கேட்டுன்னு இருந்தேன். வாட் இஸ் திஸ் அப்படி இப்படின்ட்டுலாம். சாட் ஜிபிடியே வந்து என்ன கன்சோல் பண்ணின்னு இருந்துச்சு. வித்யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ வந்து இப்போ யூ ஹேவ் சீன் திஸ் பேட்ச், அதனால உனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இட் இஸ் டான்சிலைட்டிஸ் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சரின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு டேப்லெட்ஸ் எடுத்து எல்லா ஹை டோஸ் டேப்லெட்ஸ் இந்த வீக் எல்லாம் இந்த ஃபுல் வீக் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் டேப்லெட் எடுக்கிறது, தூங்குறது. எப்படி தூக்கம் வரும்னா, சாப்பிட்டு டேப்லெட் போட்ட உடனே அப்படியே ஃப்ளாட். அதுக்கப்புறமா திரும்பி எந்திச்சு சாப்பிடுறது, லாகின் பண்றது, லாக் அவுட் பண்றது, தூங்குறது. அண்ட் மோரோவர் லாஸ்ட் 2 வீக்ஸ்லேருந்து ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஹரியோ வந்து இவ்வளோ லாங் டைமுக்கு வந்து நாங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. லைக் டெய்லி டெய்லி மீட் பண்ணுறோம். டெய்லி வராரு ஹரி வீட்டுக்கு. ஆனால் எப்படின்னா லைக் ஹரிபரியா. ஸோ எப்படின்னா மார்னிங் மார்னிங் லாக் அவுட் முடிச்சுட்டு ஹரி வந்து எங்கள் வீட்டுக்கு வருவார். நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லையா? ஸோ நானும் லாக் அவுட் முடிச்சுட்டு நானும் ஹரியும் ஒரு 4, 5 ஹவர்ஸ் நம்ம வந்து தூங்குவோம். அதுக்கப்புறமா
ஒரு 12:30 அந்த மாதிரி ஏஞ்சிட்டு ஹரி வந்து அவங்க மம்மி வீட்டுக்கு போயிடுவாரு. நான் வந்து எங்க மம்மி வீட்டுக்கு போயிடுவேன். பிகாஸ் அங்க ஹரி அவங்க மம்மி வீட்ல வந்து பெயிண்டிங் வேலைலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால அவர் அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு. நான் இங்க எங்க மம்மி வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு டேப்லெட் எடுத்து அங்க ஒரு 3 ஹவர்ஸ் நான் தூங்குவேன். நான் நல்லா தூங்கியிருக்கிறேன் இந்த வீக் ஃபுல்லா. பட் ஹரி வந்து தூக்கமே இல்ல பாவம். எவ்ரி டே 4 ஹார்ஸ், 5 ஹார்ஸ் ஸ்லீப்போட அவர் வந்து அங்கேயும் போய் லைக் வேலைலாம் கரெக்ட்டா நடக்குதான்றத பார்த்துட்டு, தென் அகைன் அங்கேருந்து அப்படியே அவர் ஆஃபீஸுக்கு போயிடுவாரு. திரும்பி லாக் அவுட் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வருவாரு. இப்படிதான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கோம். நானும் வந்து சேம் திங். மம்மி வீட்டுக்கு போறது, சாப்பிடுறது, திரும்பி இங்க வர்றது, லாகின் பண்றது, தூங்குறது, திரும்பி எந்திரிக்கிறது, மம்மி வீட்டுக்கு போறது, சாப்பிடுறது, இதுதான் போயின்னு இருக்கு. அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ காலையில லாக் அவுட் முடிச்ச உடனே நானும் ஹரியும் வந்து இங்கேருந்து டைரெக்ட்டா அவங்க மம்மி வீட்டுக்கு போனோம். போயிட்டு இன்னைக்கும் அங்க ஏதோ கொஞ்சம் சாஸ்திராஸ் என்னவோ இருந்துச்சு அவங்க டாடிக்கு. அந்த படையல் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்து படையல் எல்லாம் படிச்சாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு நான் அங்க போன உடனே தூங்கிட்டேன். ஒரு 1:00 எந்திரிச்சேன். ஏந்திச்சிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு கொஞ்ச நேரம் அங்க இருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ ஹரி வந்துட்டு கொஞ்சம் வேலை விஷயமா சுத்தின்னு இருக்காரு. நான் வந்துட்டேன் இங்க. இப்போ வருவாரு. ஸோ இன்னைக்கு தான் வந்து நம்மளுக்கு டைமே இருக்கும் ஆக்சுவலா. டுகெதர் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு தான் நமக்கு டைம் கிடைச்சுச்சு. ஸோ இன்னொரு 2 ஹவர்ஸ்ல ஹரி வந்துருவாரு. அதுக்குள்ள வந்து இது கொஞ்சம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கிளீன் பண்ணி வச்சிடலாம். முடியலன்னா அப்படியே வச்சிடலாம். ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது லைஃப்ல. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் என்ன போடுறது? பழைய வீடியோஸ் கூர்க்கு நாங்க போயிட்டு வந்த வீடியோ, அந்த கன்டினியூஷன் வீடியோ பார்ட் 3, பார்ட் 4 போடவே இல்ல. லாஸ்ட் 2 வீக்ஸா பிஸியா இருந்ததுனால. ஸோ அததான் எடிட் பண்ணி இன்னைக்கு நேத்து போட்டேன். போட்டிருந்தேன். புதுசா ஏதாவது ஒரு வீடியோ போடலாம். போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்படி கிளீனிங் ஆச்சும் பண்ணலாம் அப்படியே வீடியோ போட்டுருந்தேன். சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணலாம். இங்க பாருங்க இதெல்லாம் ஆக்சுவலி கருப்பா ஆயிட்டிருக்கு. இது வந்து பிளாக் மெட்டல். ஆனா நல்லா தான் இருக்கு. வாஷ் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆனா நான் போடுறதே இல்லை இந்த பேங்கிள்ஸ் எல்லாம். எப்போ எந்த ஜமாத்துல வாங்குனதுன்னே தெரியல. அண்ட் இதெல்லாமே வீடியோலே தெரியல. இது வந்து என்னோட மேரேஜுக்கு நான் போட்டிருந்தேன் இந்த கிரீன் பேங்கிள்ஸ். இதெல்லாம் எந்த ஜமாத்துல வாங்குனதுன்னே தெரியல. இது வந்து இது கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி. இவ்வளோதான் என்கிட்ட இருக்கிற பேங்கிள்ஸ். ஆனால் நான் போடுறதே இல்லை. இருக்கு. இன்னும் இருக்கு. இங்கே இருக்கு. இதெல்லாம் எங்கள் மம்மி கொடுத்து அனுப்புவாங்க. நான் வந்து அப்படியே இங்கே வச்சு சேர்த்து வைக்குவேன். இன்னும் இருக்கு. இந்த டப்பாவில் ப்ளூ கலர் பேங்கிள்ஸ் இருக்கு. இந்த ப்ளூ கலர் யார் போடுவாங்கன்னே தெரியல. எங்கள் மம்மி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த டப்பாவில் எதுவும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு. நானே இதை வந்து பல வருஷம் விட்டு தான் ஓப்பன் பண்ணியே பார்க்குறேன். சம்திங் லைக் திஸ். கேமரா எங்கே இருக்கு? கேமரா இங்கே இருக்கு. இது வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் அமேசானில் நான் வாங்கியிருந்தேன். ஸ்ட்ரீக்ஸ் ஹேர் கலர் பண்ணால் சும்மா அந்த ஹேர் ஃபால் எல்லாம் ஆகுது அப்படின்றதுனால இது ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். பட் ரியலி இட் வாஸ் வெரி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதை வந்து நான் அப்படியே நான் என்ன பண்ணேன்னா அதை வாங்கிட்டு என்னோட ஹேர் லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த சைஸுக்கு அதை கட் பண்ணிவிட்டு ஸோ அங்கங்கே ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் டைம் திரும்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நல்லா அழகாக மடித்து வச்சுட்டேன் பொறுப்பாக. இதெல்லாம் விஎல்சிசி ஃபேஷியல் இதெல்லாம் எங்கள் தங்கச்சி எங்கள் கூட இருக்கும் போது பண்ணின்னு இருப்போம். அதான் இருக்கும். இயர்பட்ஸ் ஹரி வந்து நான் சும்மா இயர்பட்ஸ் யூஸ் பண்ணினே இருப்பேன் அப்படின்னு இதை ஒழிச்சு வச்சிருக்காரு. நேற்றெல்லாம் கேட்டு எங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு பார்த்தா இங்கே வச்சிருக்காரு. எல்லாம் அவரோட ஹைட்டுக்கு இருப்பார். நமக்கு கணக்கு தெரியாது. இந்த குப்பையை கிளீன் பண்ணுறதுக்குள்ள என் தம்பி இதெல்லாம் வந்துட்டு ஏதேதோ இயரிங்ஸ். ஸோ எல்லாமே பெரிய இயரிங்ஸ். வீட்டுக்கு போடுற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் இதெல்லாம் கூட எனக்கு சும்மா டப்பா எல்லாத்துக்குமே ஒரு வேஸ்ட் டப்பாஸு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இயரிங் இருக்குது. அண்ட் ஐயோ இதெல்லாம் காமிச்சா எங்கள் அம்மா திட்டுவாங்க. எங்கள் மம்மி வாங்கி கொடுத்தது அது உடஞ்சிட்டு இருக்கு கூட. ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். கீழே க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் உடஞ்சதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். என்கிட்ட இவ்வளோ ஸ்டிக்கர் பட்டூஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாது.
பெரிய கடாய். ஆக்சுவலி வீட்ல சிக்கன் இருக்கு நான் திருப்பி சொல்லி எல்லாத்தையும் திருப்பி போய் ஃபவுண்டேஷன் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக வாங்கினேன். அப்போ அடுக்கி வச்சதோட சரி, அதுக்கப்புறமா எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே அப்படியே இருக்கு. அண்ட் இதுதான் நினைக்கிறேன். இது வந்து எங்கள் ஆண்டி எனக்கு ஃப்ரம் துபாய். ஆக்சுவலி இது என் தங்கச்சி வந்து அதுக்கு அதோட ஃப்ரெண்ட்ஸ் அப்ராடில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு திங்ஸோ கொடுத்து அனுப்ப கிஃப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த டைமில் வந்து அது அப்படி தான் சொல்லும். கேர்ள் டோன்ட் டச் தட், தட் இஸ் ஃப்ரம் துபாய், திஸ் இஸ் ஃப்ரம் மலேசியா, திஸ் இஸ் ஃப்ரம் யூகே, திஸ் இஸ் ஃப்ரம் யூஎஸ் அப்படின்னு. ஸோ அதனால நானும் இன்னொரு தங்கச்சியும் வந்து சேர்ந்து அதை கலாய்ச்சின்னு இருப்போம் எப்போவுமே. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொட்டாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது வந்து ஃப்ரம் துபாய். ஸோ வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். அதுதான் எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் அது கொடுத்துருந்து, அது எனக்கு கொடுத்துச்சு. அது எனக்கு கொடுக்கல, நான் வந்து அதுக்கிட்டேருந்து எடுத்துனான்ட்டேன். அது காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஸ்டார் பேஜா சம்திங் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அண்ட் லாங் லாஸ்டிங். ரொம்ப நாளைக்கு வந்துச்சு கூட. இது காலி ஆயிடுச்சு. திரும்பி இதே வந்து எங்கள் ஆண்டி கிட்ட, எங்கள் ஆண்டி எங்கள் சுனிதா ஆண்டி வந்து லாஸ்ட் டைம் துபாய் போயிருந்தப்போ அவங்க கிட்ட கேட்டேன் இதே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு அது கிடைக்கலன்றதுனால இது வாங்கி வந்தாங்க. அதுவும் நல்லா இருக்கு. பட் என்னோட ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் அது பிரைட்டர் லுக்காக இருக்கு. இது வந்துட்டு இப்போ கூர்குக்கு போயிருந்தோம்ல, அப்போ நான் வாங்கின்னு வந்தேன். அங்கேருந்து எதுவுமே வாங்கின்னு வரலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ரான் சாண்டல் ஜெல் அப்படின்னு ஒன்று வாங்கின்னு வந்தேன். பட் இதை நான் இன்னும் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணல. அது யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கூட எனக்கு தெரியாது. இது நிஜமாலே வந்து சாஃப்ரான் சாண்டல் ஜெல்லா இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு ஜெல்லானே தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுக்கு எக்ஸ்பைரி டேட் ஆக்சுவலி கீழே எங்கெல்லாம் சாஃப்ரான் இருக்கு. எவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 ஒரு டபுளை போட்டு வச்சுக்கலாம். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 9 அப்புறம் என் பேக்ல இந்த பவுச்சில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ் இது வந்து லைக் எங்கேயாச்சும் போகணுன்னா ஈஸியாக கேரி பண்ணி போயிட்டு என்ன சொல்கிறது, டெய்லி யூஸ், நாட் டெய்லி யூஸ், எமர்ஜென்சி பர்பஸ். எவ்வளோச்சு? 9 ஆச்சா? 10 11 12 13 அவ்வளோ 13 லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் இந்த ஆர்கனைஸ்டாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு அதுக்கப்புறமா ஒரு 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணேன்னா அது வந்து எல்லாமே கச்சிப்பிச்சு. ஸோ அதை திரும்பி க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சும் நான் திரும்பி அதை கச்சிப்பிச்சியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இதை இங்கே வச்சிடலாம். ஃபவுண்டேஷன் அங்கே வச்சாச்சு, லிப்ஸ்டிக் இங்கே வச்சாச்சு. இப்போ வளையல் இது வந்து நம்ம யூஸே பண்ணுறது இல்லை. ஸோ அது அப்படியே எங்கே இருந்துச்சோ அங்கே வச்சிடுவோம். கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துச்சு. சின்னையே வந்து இந்த இயரிங்ஸ் எல்லாமே ஒன்று தான் இருக்கும். எந்த டப்பாவில் பார்த்தாலும் வர்மா இயரிங்ஸ் தான் இருக்கும். இது பண்ணிருக்கு, இது ஒன்று இது மம்மி வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் வாங்கணும். இதே நினச்சி என்ன சொல்லிட்டு வந்தது. இது ஒன்று தான் இருக்குது. இது மட்டும்தான் 2 இருக்கு. ஓகே, நம்ம இதெல்லாம் தேடணும். ஓகே, இப்போ கிளிப்ஸ் அண்ட் சேஃப்டி பின்ஸ், ஹேர் பின்ஸ் எல்லாம் இந்த டப்பாவில் போட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி அதில் கொஞ்சம் இருக்குது. இவ்வளோ கிளிப்ஸ் இவ்வளோ ஹேர் பின்ஸ் இவ்வளோ சேஃப்டி பின்ஸ் எல்லாம் நான் எதுக்கு வச்சுட்டு இருக்கேன்னே தெரியல. பட் யா, இட் இஸ் ஃபார் சேஃப்டி. உங்களுக்கு இல்லை, வீட்டுக்கு யாராவது வந்து ஹேர் பின் வேணும், சேஃப்டி பின் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் நான் ஹேர் பின் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். என் தலைமுடி எப்போவுமே வெற்றி தான் போட்டுட்டு இருப்பேன். ஓ, என் தங்கச்சிக்கிட்ட இந்த சுட்ட கம்மல் இன்னொன்று கிடைச்சிருச்சு. ஃபேமிலி மெம்பரோட கிளிப்பு தான் நினைக்கிறேன். பார்த்தா கேளுங்க.
இவ்ளோ பெரிய ஸ்டோரேஜ்ல ஹரிக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணே ஒண்ணு என்ன இருக்குன்னா, இந்த செட் வெட் ஜெல், ஸ்டைலிங் ஜெல். கொஞ்சம் மேல ஹை லெவல்ல பிளேஸ் குடுத்துடலாம். இது வந்து ஹேண்ட் கிரீம். என் தங்கச்சி அவங்க ஆஃபீஸ்லேருந்து ப்ரொமோஷனுக்கோ எதுக்கோ வாங்கின்னு வந்து கொடுத்துச்சு. 2027. ஸோ இன்னும் டைம் இருக்கு. இதெல்லாம் மேலேயே வைக்கலாம். அப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்பதான் நம்ம ஓகே ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். கம்மல் எல்லாம் தூக்கி போட்டுரு. ஆனால் நம்ம வந்து இந்த தீர்வானி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் யூஸ் ஆகும். இதான் நான் சொன்னது. இது வந்து 6 வாங்கினேன். 6ல் வந்துட்டு 3 இல்லை 12 வாங்கினேன். 12ல் வந்துட்டு 6 யூஸ் பண்ணேன். இன்னும் 6 வந்து இந்த பேக் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் அது ஸ்பாயில் ஆகிடும் நினச்சேன். பட் அது ஸ்பாயில் ஆகல. அது வந்து இன்னொரு 2-3 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால இது வந்து இருக்கட்டும். ஹேர் ட்ரையர் அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னர் இது எடுத்து லுக் எவ்வளோ க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். அது வந்து கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அது அப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு மெயினாக தேவையான ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. இது க்ளீனாக இருந்துச்சுன்னா போதும். அண்ட் அதெல்லாம் வந்துட்டு திஸ் இஸ் லைக் எவ்ரிடே எசென்ஷியல்ஸ். அவ்வளோதான். டன் டடான். ஸோ vlog பண்ணோம் அப்படின்ற சாக்குலேயே எனக்கு தேவையான வேலையை நான் முடிச்சிட்டேன். ஸோ இண்டிபெண்ட்லி நான் வந்து ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் vlog நானும் ஹரியும் சேர்ந்து ஒரு vlog பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பட் அது எப்போன்னு தெரியல. Until then stay tuned and do subscribe to my channel.